அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசி துலாம் ராசி நேயர்களுக்கு, அதாவது தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2024 துலாம் ராசி நேயர்களுக்கு என்னென்னலாம் நடக்கும், உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா, எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்ப்போம். துலாம் ராசி, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன். இப்போ பாருங்கள், வருட கிரகங்களுக்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்ருக்கோம். எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள். தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, இதெல்லாமே பாருங்கள் நம்ம வருட கிரகங்களுக்கு தான் அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். ஏன்னா ஒரு ராசி பாருங்கள், சனி 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். குரு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராகு கேது 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. அப்போ அதோட தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ, பாசிட்டிவ் நடந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் நெகட்டிவ் நடந்தால் தொடர்ந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ் நடந்தால் தொடர்ந்து நல்லது நடக்கும். அப்போ அந்த வருட கிரகத்தோட தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? மாத கிரகங்கிறது பார்த்திங்கன்னா மாதம் மாதம் கிரகங்கள் மாறிட்டே இருக்கும். அது மனுஷனுக்கு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தாது, பெருசாக தாக்கம் இருக்காது. அதனால தான் அந்த வருட கிரகங்களுக்கு அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு பாருங்கள், சனி 2.5 வருஷம் அதிகப்படியாக பாருங்கள் டைம் எடுத்துக்கூடிய கிரகம் சனி தான். மெதுவான கிரகம், மந்தமான கிரகம். ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போகிறதுக்கு அதிகப்படியாக டைம் எடுத்துக்குவார். 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கார், பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்காங்க, மீன ராசியில் இருக்காங்க. 12ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. 7ஆம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பாருங்கள், 7ஆம் இடத்துல குரு இருக்கார், மேச ராசியில் இருக்கார். அந்த குரு பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். இந்த வருடம் துலாம் ராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா 2023 எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கல்ல, கடன் பிரச்சனை இருந்தது, வருமானம் இல்லை, பணம் இல்லை, இன்கம் இல்லை, உங்களுக்கு செலவு தான் அதிகமாக போயிட்டு இருந்தது, கடன் அதிகமாக இருந்தது, உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. நிறைய துலாம் ராசிக்கு நேயர்களுக்கு பாருங்கள், உடல்நிலையால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க. உடம்பு சரியில்லை, உங்களுக்கு மாத்திரை மருந்து, எவ்வளோ மாத்திரை மருந்து, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போனீங்க, என்னென்னமோ பண்ணீங்க, என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க. ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை உங்களுக்கு. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில பேர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சில பேருக்கு நல்லது நடந்துகிட்ருக்கு. இந்த 2024 ஆரம்பத்துலேருந்து ஒரு சில பேருக்கு நல்லது நடந்துகிட்ருக்கு. அப்படியே படிப்படியாக முன்னேற போகிறீங்க. படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதை பார்க்க போகிறீங்க. நல்லது நடக்க போகுது. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க போகுது. இந்த வருடம் பாருங்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வருடம். நல்ல மாத்திரை மருந்து உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும். நல்ல ஒரு மருத்துவர் உங்களுக்கு தெரிய வருவார். நல்ல ஒரு மருந்து சாப்பிட்டு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இந்த வருடம் உங்களால் வாழ முடியும். நிச்சயமாக வாழ முடியும். ஏன்னா உங்கள் ராசிக்கு பாருங்கள், உங்கள் ராசி ஜென்ம ராசியில் குரு ஜென்ம ராசிக்கு குரு 7ஆம் இடத்துலேருந்து ஜென்ம ராசி பார்க்குறார். அவர் 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அவர் 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால நல்ல ஒரு அமைப்பு, உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க, வியாதி இல்லாமல் பண்ணுவார், கடன் இல்லாமல் பண்ணுவார், எதிர்ப்புகள் இல்லாமல் பண்ணுவார், எதிரி இல்லாமல் பண்ணுவார். இதெல்லாம் நடக்கும் இந்த வருடம். சனி 5ஆம் இடத்துல இருக்கிறது என்ன பண்ணுவார்? புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த வருடம். நிறைய துலாம் ராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது. இந்த வருடம் புத்திர பாக்கியம் கிடைக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும். தந்தை வழி பூர்வீக சொத்தோ அல்லது தாய் வழி பூர்வீக சொத்தோ, மொத்தத்தில் முன்னோர்களோட சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த வருடம். குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க, வாய்ப்புகள் அதிகம் இந்த வருடம். அதேமாதிரி பாருங்கள், ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு பார்த்திங்கன்னா நிறைய கடன் வச்சுருப்பீங்க. பணப்பிரச்சனை தான் உங்களுக்கு உச்சக்கட்டமாக போயிட்டுருக்கு. நிறைய தேவைகள் இருக்குது உங்களுக்கு. மாதம் மாதம் வீடு வாடகை கட்டணும். அதேமாதிரி பசங்களை பொண்ணுங்களை படிக்க வைக்கணும். நிறைய குடும்ப தேவைகள் உங்களுக்கு இருக்குதுல்ல, குடும்பத்தை காப்பாற்றணும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடணும், இப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு பத்த மாட்டேங்குது, செலவு தான் அதிகம். அதுக்காக கடன் வாங்குறீங்க. பணம் தான், பணப்பிரச்சனை தான் உங்களுக்கு உச்சகட்டமாக போயிட்டுருக்கு. பணம் இல்லைன்னா யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. எல்லாமே 2023 எல்லாம் நீங்கள் பார்த்தாச்சு. துலாம் ராசி நேயர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. கூட இருக்கவங்க யார், பழகினவங்க யார், கூட வந்துட்டு போனவங்க யார் உண்மையானவங்க, யார் பொய்யா பழகினவங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதில்லை. பணத்துக்காக யார் உங்களை முதுகில் குத்துனாங்க, யார் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நிறைய பேர் அசிங்கமானப்பட்டீங்க பணத்துக்காக தான். ஆனால் இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்காது. நல்ல ஒரு வருடம்.
கடன் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி வாழக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வியாதி இருக்கக்கூடாது. வியாதி வந்துட்டாலே வந்து பாருங்கள் டல் ஆகிடுவாங்க. அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்ய முடியாது. சுயமாக சிந்தித்து செயல்பட முடியாது. உடல் ஆரோக்கியம் முக்கியம். இந்த வருடம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனை விலகி நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு வாழ போகிறாங்க துலாம் ராசி நேயர்கள். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அலையா அலைஞ்சிங்க, நடையாக நடந்தீங்க, நிறைய எதிரி தொல்லை உங்களுக்கு, போட்டி பொறாமை எதிரி தொல்லை உங்களுக்கு அதிகமாக இருந்தாங்க, சொந்தக்காரங்களே உங்களுக்கு எதிரியாக இருந்தாங்க, நண்பர்கள் கூட பிறந்தவங்க பழகுனவங்க எல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருந்தாங்க. அந்த எதிரித்தன்மை, அந்த எதிரி தொல்லை அதெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு இருக்காது. அடியோடு அழியும். எதிரி இல்லாமல் போவாங்க. ஏன்னா 6ல் ராகு. பொதுவாக 6ல் சனி, ராகு, செவ்வாய் இந்த மாதிரி கிரகமெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து பாருங்கள், தனித்தனியாக இருக்கணும். ஒன்றாக இருக்கக்கூடாது, காம்பினேஷனில் வரக்கூடாது. தனித்தனியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அந்த அமைப்பே உங்களுக்கு இருக்காது. அந்த வியாதி அமைப்பு, அந்த எதிரி அமைப்பு, அந்த கடன் தொல்லை இதெல்லாம் இல்லாமல் பண்ணுவாங்க. அப்போ இந்த வருடம் கடன் இல்லாத வாழ்க்கை, எதிரி இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க நீங்கள். அதனால் எந்த விதமான பயமும் பதட்டமும் தேவை கிடையாது. அதேமாதிரி பாருங்கள், உங்களுக்கு குரு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றார். மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு வந்தால் என்னது? விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம். வெளிநாடு போக முடியாமல் இருந்த இந்த துலாம் ராசி நேயர்கள் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் வெளிநாடு போவீங்க. உங்கள் கனவு நினைவாக போகுது. கனவு நிறைவேற போகுது. பாஸ்போர்ட் கிடைக்கும், விசா கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கலாம், வெளிநாடு போய் செட்டில் ஆவீங்க. படித்து முடித்தவங்க வெளிநாடு போய் தங்க போகிறீங்க. வேலைக்காக, தொழில் விஷயத்துக்காக நீங்கள் வெளிநாடு போக போகிறீங்க. எல்லாமே சக்ஸஸ் தான் உங்களுக்கு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, வெளிநாட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும். நல்ல ஒரு வருடம் இந்த வருடம். சரிங்களா? திடீர் அதிர்ஷ்டமாக பூர்வீக சொத்து கிடைக்கும், இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும். எப்போவோ பணத்தை வெளியே கொடுத்துருப்பீங்க, இந்த பணம் இந்த காலகட்டங்கள் உங்கள் பணம் தேடி வரும். இதெல்லாம் நடக்குங்க. திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு 8ல் இருக்க குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த குரு உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் தான், கவலையே பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. பணம் வரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பணப்பிரச்சனை இல்லாமல் நல்ல வருமானத்தோட, நல்ல வேலையோட, நல்ல ஒரு தொழிலோடு இந்த வருடம் இருக்க போகிறீங்க, வாழ போகிறீங்க. வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும், அமோகமாக இருக்கும். படிப்படியாக வளர்ச்சி அடைய போகிறீங்க. படிப்படியாக முன்னேற போகக்கூடிய அந்த நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். படிப்படியாக முன்னேறுவீங்க. சரிங்களா? எல்லாமே பாசிட்டிவாக இருக்குங்க. உங்களுக்கு நெகட்டிவ் சொல்கிறதுக்கு அங்கே பெருசாக எதுவும் கிடையாது. நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். பட்ட துன்பங்களுக்கு, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இருக்கும். என்ன பதில் கிடைக்கும்? நல்ல பதிலாக கிடைக்கும். நல்லது நடக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, கஷ்டத்தை பார்த்தீங்க, அதுக்கு பல மடங்கு நன்மை அனுபவிக்க போகிறாங்க துலாம் ராசி நேயர்கள். உங்கள் வாழ்க்கையில் அத்தனையுமே நல்லதாக மாறப்போகுது, நல்லதாக அமையும் உங்களுக்கு. சரிங்களா? சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு அமையும். திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவங்களோட உதவி கிடைக்கும். இது எல்லாமே இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு நடக்க போகுது. இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு இந்த மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஏப்ரல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு வந்துடும். ஏப்ரல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மே மாதத்துலேருந்து பாருங்கள் அப்படியே படிப்படியாக நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு ஏப்ரல்லேருந்தே ஒரு சில பேர்த்துக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும், ஒரு சில பேர்த்துக்கு. சரிங்களா? ஆனால் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். ஜாதகம் ரொம்ப முக்கியம். கோச்சார் பலன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களை வழிநடத்திட்டு இருக்காங்க, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, அந்த கிரகம் உங்களுக்கு நல்லது செய்தா கெட்டது பண்ணுமா, இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். நம்ம துலாம் ராசி நேயர்கள் 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. என்ன வயசில் இருக்கீங்க, உங்கள் வயசு என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, என்னென்ன கிரக நிலைகள் உங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்குது, என்னென்ன பாதகமாக இருக்குது, கூட்டு கிரகங்களோட சேர்க்கை இருக்கா, நல்ல கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனிச்ச புதன், அவங்களோட பாவகிரகங்கள் சேர்ந்துருக்கா, பாவகிரகங்கள் பார்க்கப்பட்டிருக்கா, அந்த பாவகிரகங்கள் வந்து அந்த கிரகங்களை பார்த்துருக்காங்களா, இதெல்லாம் பார்க்கணுங்க. என்ன தசாபுத்தி போகுது, என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். இது ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% 100% நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எதெல்லாம் அனுபவிப்பீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல எந்தெந்த காலகட்டமாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையும். சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை கடைசி வரைக்கும் வேலைக்கு போகணுமா, திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, முதலீடு போடலாமா வேண்டாமா, வெளிநாடு போகலாமா வேண்டாமா,
புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், எப்போ ஜெயிப்பீங்க, எப்போ சக்ஸஸ் ஆவீங்க, எப்போ சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் பதில் சொல்லும். தசாபுத்தின்னு என்ன தெரியுங்களா? தசா புத்தி, தசாநாதன் புத்திநாதன் சொல்லுவாங்க. அந்த 2 கிரகங்கள் தான் உங்களை வழிநடத்திட்டு இருக்கும். தசையை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகமும் உங்களுக்கு நன்மையை நல்ல ஒரு அமைப்பில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு நன்மை தான் நடக்கும், நல்லா தான் நடக்கும். இது 2 கிரகம் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு கெட்டது தான் நடக்கும். அப்போ இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம 2 மேட்ச் பண்ணி வச்சு பார்த்தா தான் நம்ம மேக்ஸிமம் நம்ம சொல்ல முடியும். அதிகப்படியாக உங்களுக்கு மெஜாரிட்டியாக உங்களுக்கு ஜாதகம் தாங்க பேசும். ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாதகம் பார்க்க குறிப்பிட்டிங்கன்னா பார்த்துக்குங்க. நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்த்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.